கிட்ட வந்து சொல்லுங்க. சரி, குனூத் சொல்லுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم إنا نستعينك ونستغفرك ونؤمن بك ونتوكل عليك ونثني عليك الخير ونشكرك ولا نكفرك ونخلع ونترك من يفجرك اللهم إياك نعبد ولك نصلي ونعبد ونرجو رحمتك عذابك إن عذابك بالكفار ملحق. தொழுகையின் வெளிப்பருதுகள் எத்தனை? தொழுகையின் வெளிப்பருதுகள் 7. 1. உடை சுத்தமாக இருப்பது. 2. உடை சுத்தமாக இருப்பது. 3. மானத்தை மறைப்பது. 4. இடம் சுத்தமாக இருப்பது. 5. கிப்லா தொழுகைக்கான நேரம் இருப்பது. 5. கிப்லாவை முன்னிட்டு இருப்பது. 6. தொழுகையின் வெளிப்பருதுகள் தொழுகையின் வெளிப்பருதுகள் 7. 6. 1. தக்பீர் தஹ்லீமா அல்லாஹு அக்பர் சொல்வது. 2. நேராக நிலையில் நிற்பது. 3. கிராத் ஓதுவது. 4. ருக்கு செய்வது. 5. இரு சஜிதாக்கள் செய்வது. 6. கடைசி இருப்பில் அத்தஹியாத் ஓதும் அளவிற்கு அமர்ந்திருப்பது. ஒழுவின் ஃபர்துகள் சொல்லுங்க. ஒழுவின் ஃபர்துகள். ஒழுவின் ஃபர்துகள் 4. 1. முன்னெற்றி ரோமத்திலிருந்து தாடையின் கீழிருந்து உட்காதின் சோனையிலிருந்து மறுகாது சோனை வரை முகம் முழுவதும் கழுவது. 2. 2 கைகளையும் முழங்கை உட்பட கழுவது. 3. தலையின் 4 ஒரு பங்கை மசாஜ் செய்வது. 5. 4. சரி, கேள்வி. விதி என்றால் என்ன? முழு உலகத்திலும் எதுவென்று நடந்ததோ நடக்கிறதோ நடக்குமோ அவை அனைத்தும் அல்லாஹுக்கு முன்பதாகவே தெரியும். இந்த அறிவுக்கு தான் தக்தி விதி என்று கூறப்படும். நன்மை தீமை யாரால் ஏற்படுகின்றன? நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் மூலமே ஏற்படுகின்றன. சரி, போயிட்டு வாங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தைமத்தின் ஃபர்துகள் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. 3. 1. நியத் செய்வது. 2. 2 கைகளை மண் மீது தட்டி முகம் முழுவதும் கழுவது. 3. மீண்டும் ஒரு தடவை மண் மீது தட்டி முகம் கை முழுவதும் கழுவது. தொழுகையின் வெளிப்பருதுகள். தொழுகையின் வெளிப்பருதுகள் 7. 1. நியத். 1. 2. உடை சுத்தமாக இருப்பது. 3. இடம் சுத்தமாக இருப்பது. 4. மானத்தை மறுப்பது. 5. தொழிலாக நேரமாக இருப்பது. 6. நியத் செய்வது. 7. கிப்லாவை முன்னோக்கி இருப்பது. சரி, கேள்வி. அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கவிருப்பதை யாராலும் தடுக்க இயலுமா? அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்க இருப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது. நமக்கு முன்னிருந்த சமுதாயத்தினர் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? நமக்கு முன்னிருந்த சமுதாயம் தக்தீர் பற்றி எந்த தாக்கமும் இல்லாததும் செய்து கொண்டிருப்பதால் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது. சரி, குனூத் சொல்லுங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயத்துல் குர்சி சொல்லுங்க. ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅkhudhuhu sinatun wa la nawm lahu ma fis samawati wa ma fil ardi man dhal ladhi yashfa'u indahu illa bi'idhnihi ya'lamu ma bayna wa ma khalfahum wa la bayna aydihim wa ma khalfahum ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العظيم. நாற்காலியில் உட்கார்ந்து தொழுவது கூடுமா? முசாஃபிர் என்றால் என்ன? தொழுகையின் வெளிப்பருதுகள்.
தொழுகையின் வெளிப்பொருள்கள் 7. ஒன்றாவது உடல் சுத்தமாக இருப்பது. இரண்டாவது உடை சுத்தமாக இருப்பது. மூன்றாவது மானத்தை மறைப்பது. நான்காவது இடம் சுத்தமாக இருப்பது. ஐந்தாவது தொழுகைக்காக நேரமாக இருப்பது. ஆறாவது நேராக நிலை நிற்பது. ஏழாவது நியத் செய்வது. பிரயாணியின் தொழுகை. ஒரு மனிதர் 48 மைல் சுமார் 78 கிலோமீட்டர் பிரயாணம் செய்து தன் ஊரின் எல்லையை தாண்டிவிட்டால் அவர் தன் எந்நிலையில் உட்கார்ந்து தொழுவது கூடும். ஒன்றாவது வியாதியின் காரணமாக நிற்க இயலாமை. இரண்டாவது நின்று தொழுவதால் அதிக சிரமம் ஏற்படும் என்ற நிலை. மூன்றாவது நின்று தொழுவதால் வியாதி அதிகரித்துவிடும் என்ற பயம். நான்காவது மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து விடுவோம் என்ற பயம். ஐந்தாவது நிற்க இயலும் ஆனால் சஜிதா செய்ய இயலாது என்ற நிலை. சரி, போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.